ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரோட் சைட் அம்பானிஸ். எல்லாம் தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கும் பொதுமக்களுக்கு அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிஜமாலே எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. ஸோ எப்போவுமே அரசியல்வாதிங்க பண்ணுறதும் நம்ம தமிழக வெற்றி கழகத்தில் நிர்வாகிகள் பண்ணுறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா சேவைகளாக இருக்கும். அதாவது நலத்திட்ட உதவிகள், படிப்பு செலவு, ஸோ மக்களுக்கு எது தேவையோ அதெல்லாம் பண்ணுறதா நீங்கள் பார்த்துருப்பீங்க. எந்த அரசாங்கமும் பண்ணாததை தமிழக வெற்றி கழகம் பண்ணியிருக்கு. எனக்கே இது ஒரு வியப்பாக இருந்து ஷாக்கிங்காக இருந்து, இது இப்படி கூட பண்ணலாம்ல, இது ஏன் இது வரைக்கும் யாரும் பண்ணலைன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அதை பற்றி தான் வீடியோ கொண்டு வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வடசென்னை மாவட்டம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா சுறாவேலண்ணா அவரோட தலைமையில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சிறப்பான விஷயம் பண்ணியிருக்காங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் தான் இந்த வீடியோ வந்தது. பார்த்தோன்னே அவர்கிட்ட தொடர்பு கொண்டு அவர்கிட்ட பேசினேன்னா என்னென்ன விஷயம் என்ன நடந்திருக்குன்னு சொல்லி கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, அவங்க ஏரியாவில் பல இடத்துல பார்த்திங்கன்னா குப்பைகள் அப்படியே இருக்கான். அதாவது நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா வேஸ்டேஜாக இருக்குது. யாருமே வந்து அதை ரெஸ்பான்சிபிள் எடுத்து அதை க்ளீன் பண்ணுறது இல்லை. டெய்லி பார்த்திங்கன்னா நிறைய பேர் பசங்க சின்ன குழந்தைங்களாம் அந்த வழியாக தான் நடந்து போகிறாங்க வராங்க. ஸோ நானும் இதை ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கேன். இதுக்கான என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ கம்ப்ளைண்ட் வழியாகவும் நிறைய மக்கள்கிட்ட பேசணுன்னு எல்லாருமே சொன்னாங்களாம். பல வருஷமாக கம்ப்ளைண்ட் பண்ணுறோம், யாருமே வந்து பார்க்கறது கிடையாது. நிறைய பேர் வந்து இங்கேயே குப்பை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இது நடக்கிற வழி வேறு, பக்கத்தில் ஸ்கூல் இருக்குது, நிறைய பசங்களாம் படிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இதனால் பார்த்திங்கன்னா நிறைய உடல்நிலை சரியில்லாமல் ஆகுது. ஸோ யார்கிட்ட நாங்கள் போய் கேட்குறதுன்ற மாதிரி தெரியலன்ற மாதிரி சொன்னாங்க. இதில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுறாவேலண்ணா வடசென்னையில் ஒரு மாவட்ட தலைவராக இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா டெய்லி காலைல விலையில்லா விருந்தகம் வச்சுருக்காரு. அங்கே இருக்கிற மக்களுக்கு டெய்லி காலைல உணவு வழங்கிட்டு வராரு. ஸோ அவர்கிட்ட மக்கள் இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போய் சொல்லிடுறாங்க, நீங்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டிங்க, நாங்கள் பல வருஷமாக பார்த்துட்ருக்கோம், நீங்கள் நிறைய பேருக்கு சாப்பாடெல்லாம் போட்டுருக்கீங்க, எங்களுக்கு பணம் காசு எதுவுமே வேண்டாம், ஒரே ஒரு உதவி பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க. என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இமீடியட்டாக அவங்க வந்து அந்த குப்பை இருக்கிற இடத்துலலாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் காமிச்சிருக்காங்க. இங்கே பாருங்கள், எங்கள் ஏரியாவில் இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குப்பையாக இருக்குது. ஸோ இதனால் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வீட்டுக்குள்ளெல்லாம் ஸ்மெல்லு வருது, இதை ஆக்ஷன் எடுக்க சொல்லி நாங்கள் நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம், எதுவும் எடுக்கல, உங்களால் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. ஸோ சுறாவேலண்ணாவும் அந்த டீமில் இருக்க ராஜேஷ் எல்லாருமே நண்பர்கள் தோழர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. இதை வந்து நம்ம சரி பண்ணி கொடுக்கணுன்ட்டு இமீடியட்டாக அந்த சின்ன ஜிஎஸ்சிபி வண்டி வச்சுருக்காங்க தெரியுமா, அந்த வண்டியை புக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அவங்களே அங்கே நின்று அந்த ஏரியா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு விதமான அரசியல் தான் நான் சொல்லுவேன். நான் யாருமே கை வைக்காத இடம் ஏதாவது அரசியல்வாதிங்க பண்ணி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எங்கள் சைட்லாம் தண்ணி ஏறிச்சுன்னா 10-15 வாட்டி ஃபோன் பண்ணாலும் அவங்க வரமாட்டாங்க. ரொம்ப ப்ரெஷர் பண்ணி அவரை பிடிச்சி இவரை பிடிச்சி சொன்னால் தான் வந்து வேன் எடுத்துகிட்டு வந்து க்ளீன் பண்ணுவாங்க. இது இமீடியட்டாக பார்த்திங்கன்னா நம்ம தோழர்கள்கிட்ட சொன்னோன்னா அங்கே இருக்கிற நிர்வாகிகள் எல்லாருமே சேர்ந்து இந்த விஷயத்தில் ஈடுபட்டிருக்காங்கன்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது காசு பணம்லாம் கிடையாதுங்க. நம்ம எவ்வளோ காசு பணம் செலவு பண்ணாலும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு தனி மனசு வேணும்னே சொல்லலாம். அந்த இடம்லாம் க்ளீன் பண்ணி ப்ளீச்சிங் பவுடர் போட்டு கொடுத்துருக்காங்க. இனிமேல் இங்கே யாரும் குப்பை கொட்டாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த ஏரியா மக்கள்லாம் பார்த்திங்கன்னா விஜயண்ணன் மேலேயும் அங்கே இருக்கிற நிர்வாகிகள் மேலேயும் அவ்வளோ பெரிய மதிப்பு வச்சுருக்காங்களாம். ஸோ அவர் சொல்கிறார், இப்போலாம் அந்த சைடு நான் நடந்து போகும்போதே எனக்கு மிகப்பெரிய மரியாதை வருது, நான் பல பேருக்கு சாப்பாடு போட்டிருக்கேன், பல வருஷமாக விலையில்லா விருந்தகம் நடத்திட்டு இருக்கேன். ஸோ அதையெல்லாம் தாண்டி பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயம் பண்ணதில் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குன்ற மாதிரி அவர் ஷேர் பண்ணார். ஸோ எனக்கு பார்க்கும்போதும் ஸோ என்னதான் காசு செலவு பண்ணி குடம், சேலை, வேட்டி சேலை, அப்புறம் அந்த சாப்பாடு எவ்வளோ கொடுத்தாலும் இந்த மாதிரி மக்கள் மனசுக்கு பார்த்திங்களா இப்போ நிற்கிற ஒரு இடம் இருக்குது பார்த்திங்கன்னா, நான் சொன்ன உடனே அவங்க அந்த இடத்துக்கு வந்தாங்க. அதுதாங்க வேணும். இது இப்போ மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகம் எப்போவுமே இதை பண்ணுன்ற மாதிரி நான் உறுதி அளிக்கிறேன் இந்த நேரத்தில். ஏன்னா சில பேர் ஆட்சிக்கு வந்தால் தான் நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு சொல்கிற இந்த மத்தியில் நீங்கள் எனக்கு ஓட்டு போடுறீங்களோ இல்லையா, அவங்க தனிப்பட்ட விருப்பம், உங்களுக்கு எதுனா பிரச்சனையா நாங்கள் வந்து நிற்கிறேன்னு சொல்லி வந்து நிற்கிறாங்களே. ஸோ இது வந்து கண்டிப்பாக மக்கள்கிட்ட இந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்து சேர்க்கணுன்றனால தான் இந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்னு நினைக்கிறேன். ஸோ எந்த ஏரியான்றது எனக்கு கரெக்டாக தெரியல, சோஷியல் மீடியாவில் தான் இந்த வீடியோ பார்த்தேன். ஸோ ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். அதாவது அங்கே இருக்கிற நிறைய குளங்களில் பார்த்திங்கன்னா நிறைய டஸ்ட்டு, செடி வளர்ந்துருக்கு, உள்ள மண் இறங்கியிருக்கு, தூர் வாடுறதுக்கு நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணி யாரும் வந்து எடுக்கிறது இல்லை. அந்த மாதிரி பல இடத்துல அந்த மாதிரி நடந்திருக்கு. அந்த குளமெல்லாம் அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க, இதெல்லாம் குளம் இருந்ததுன்னா பசங்க குளிக்கிறதுக்கும் நிறைய விஷயத்துக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஃபுல்லாக டஸ்ட்டாகி அந்த குளம் கடைசியில் பார்த்திங்கன்னா கழிவு நீர் மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகி கிடக்குதுன்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று ஃபைல் ஆகிருக்கு. ஸோ இது பல இடத்துல அங்கே இருக்கிற லோக்கல் கவுன்சிலர், வட்ட தலைவர்லேருந்து எல்லாருக்குமே இந்த விஷயத்தை அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் யாருமே வரல, வழக்கம் போல தாங்க. 234 தொகுதியிலும் இந்த கம்ப்ளைண்ட் இருக்குன்றதை நேற்று ஒரு வீடியோ போடும்போது நண்பர் ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தார். கீழே கமெண்ட் போட்டிருந்தார், பிரதர் இது இங்கே மட்டும் நடக்கல, தமிழகத்தில் எல்லா மாவட்டத்திலையும் இது நடக்குது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தார். அதே மாதிரி இந்த விஷயமும் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பல இடத்துல நடந்துட்டுருக்கு. அந்த குளம் பார்த்திங்கன்னா அவ்வளோ டேமேஜாக இருக்குது. அதோட பிஃபோர் ஆஃப்டர் ஃபோட்டோ பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த நம்ம தோழர்கள் அவ்வளோ பேர் அங்கே போய் தளபதியோட கொடி அந்த மண்ணில் நட்டுட்டு தண்ணிக்குள்ளே இறங்கி அந்த தூர் வாடுற பண்ணி அங்கே இருக்கிற செடியெல்லாம் அகற்றி அங்கே குழந்தைங்க குளிக்கிறது
விஷயத்துக்கும் மக்களுக்கு அதை பயன்படுற அளவு தான் அந்த குளத்தை மாற்றிக்கணும். அது மட்டும் இல்லைங்க, அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எல்லா இடத்துலையும் போய் எங்கெங்கே இந்த மாதிரி குளங்கள் இருக்குது நோட் பண்ணி அந்த குளத்தில் இறங்கி அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ யாருங்க பண்ணுவா இதெல்லாம்? அரசாங்கத்துக்கு நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க இறங்கி பண்ண வேண்டிய விஷயம். ஸோ இது பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, பப்ளிக்கில் இருக்கிற இடம்னும் போது அவங்க தான் உள்ளே இறங்கி பண்ணணும். யார் கேட்குறா? நம்ம தோழர்கள் இது உள்ளே இறங்கி பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் அதை பார்க்கும்போது அவங்க ஒவ்வொருத்தரும் என் வீட்டு குளம், என் வீட்டு ப்ராப்பர்ட்டி, என்னோட இடம்னு சொல்லி உள்ளே இறங்குறாங்க பார்த்தீங்களா? அங்கே தாங்க நம்ம தோழர்கள் நிற்கிறாங்க. இதெல்லாம் விஜயனோட வளர்ப்புனே சொல்லலாம். அவரோட வியூ பாயிண்ட்டை வச்சு நம்ம தோழர்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நேரத்தில் வடசென்னையில் அந்த ரோடு, அந்த இடம் எல்லாம் குப்பையெல்லாம் அகற்ற அந்த டீம், வடசென்னையை சேர்ந்த சுறாவேலன், ராஜேஷன் அந்த டீமுக்கும், அது மட்டும் இல்லாமல் கன்னியாகுமரி இந்த டிஸ்ட்ரிக்டில் பார்த்திங்கன்னா இந்த குளங்களை தூர்வான மிகப்பெரிய விஷயங்க. அதோட டைம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு குளத்தில் இறங்கினா எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் அங்கே அதை க்ளீன் பண்ணால் தான் அந்த சுத்தமாக்கவே முடியும். அந்த அளவுக்கு அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி உள்ளே இறங்கியிருக்காங்கன்னா ஒருத்தருக்காக தான், விஜயனோட பேருக்கும் மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு அந்த பவருக்குமாக தான். ஸோ உள்ளே இறங்கி மக்கள் மத்தியில் போய் நின்ட்டாங்கன்னு சொல்லலாம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதை பார்க்கும்போது. கண்டிப்பாக எனக்கு எந்த அளவுக்கு ஃபீல் எமோஷனாக இருந்தோ அந்த அளவுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் நம்ம தோழர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இந்த விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினச்சேன். அதனால தான் இந்த வீடியோ பண்ணவே காரணம். ஸோ இதாக பல வீடியோஸ் நான் பண்ணியிருக்கேன். சாப்பாடு போடுற வீடியோ, ரொட்டிப்பால் திட்டத்தை பற்றியும் நிறைய திட்டத்தை பற்றியும் நம்ம நிர்வாகி மழை டைமில் இறங்கி பண்ணுற விஷயங்கள்லாம் நிறைய விஷயம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் தாண்டி இந்த விஷயம் பாருங்கள், இதில் வந்து எனக்கு ஒரு 10 பைசா வருமானம் கிடையாது. அந்த தண்ணியில் இறங்குறவங்க 10 பைசா வருமானம் கிடையாது. அந்த தூர் வாடுறவனுக்கு 10 காசு வருமானம் கிடையாது. எல்லாம் எதுக்காக பண்ணுறாங்க? மக்கள் நலனுக்காக மட்டும்தான் பண்ணுறாங்க. குப்பை அகற்ற அந்த வீடியோ பார்த்தேன். அந்த ஜேசிபி வந்து அந்த குப்பையெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணும்போது நான் யோசித்தேன், ஸோ அண்ணன் வந்து ஆட்சியில் வந்துட்டாங்கன்னா இன்னும் எத்தனை விஷயங்கள் நடக்கும், எவ்வளோ விஷயங்கள் ப்ராப்பராக இருக்கும். இந்த மாதிரி தமிழ்நாட்டில் எத்தனை இடத்துல குப்பை சேர்ந்துருக்கும், எத்தனை இடத்துல அந்த இடத்த வந்து குப்பையாக போட்டு வச்சுருப்பேன், எத்தனை குழந்தைங்களுக்கு அது ஆபத்தாக இருக்கும், வைரஸ் கிருமிகள் எவ்வளோ வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அண்ணன் வந்தால் கண்டிப்பாக இதெல்லாம் மாறும். ஸோ தோழர்கள் இப்போவே இறங்கி பண்ணுறாங்கன்னா நம்மளாம் உட்கார வச்சாங்கன்னா நம்ம என்னென்ன பண்ணுவோம்? இதை மக்கள் கொஞ்சம் யோசிக்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோ மெயினாக பண்ணவே காரணம். ஸோ நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ்லாம் இப்போ ரீசெண்ட் டேஸில் நான் படிச்சுட்டு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நான் ஃப்ரீயாக இருக்கும்போதெல்லாம் லைக் போடுறேன், அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நீங்கள் போடுற கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப என்னை விட ரொம்ப அதிகமாக வந்து அண்ணன் மேலே பாசத்தை வச்சு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறீங்க. நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வருது. முடிஞ்ச அளவுக்கு அதை இன்னொரு நெகட்டிவிட்டி மாதிரி தவிர்க்கிறேன். இருந்தாலும் ஆரோக்கியமான விஷயத்தை நான் எடுத்துக்கிறேன். சில பேர் நெகட்டிவாக சில விஷயங்கள் சொல்லும்போது அது கரெக்டாக இருந்தால் அது எப்படி அதுக்கான பதிலும் நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க. ஸ்டார்டா டேக் கேர், பாய். நான் உங்கள் ஏஜே. நன்றி.